ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். இது என்ன வீடியோ இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ தான்ப்பா. ஆமாம், வெள்ளிக்கிழமை வந்து நான் என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங் எடுத்திருக்கேன். சரிங்களா? அதிகாலையில் எப்பவும் போல் எழுந்திரிச்சு ஒரு 4:30க்கெலாம் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு வாசல்லாம் கழுவி கோலம் போட்டு நம்ம வாசலை மங்களகரமாக ஜம்முன்னு கோலமெல்லாம் போட்டு நம்ம விநாயகருக்கு வந்து எப்பவும் போல் விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. பாருங்கள் நம்ம பிள்ளையார் எப்படி இருக்கார் அப்படின்னு. ஆமாம், நம்மக்கிட்ட இருக்கிற நெய்வேத்தியம் என்னவோ அதை சிம்பிளாக சாமிக்கு வச்சுட்டு நான் சாமி கும்பிடுவேன். எதுவுமே இல்லைன்னாலும் சும்மா பொட்டுக்கடலையும் சர்க்கரையும் மட்டும் கூட நான் வைப்பேன். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை மனசார நம்ம கடவுளுக்கு கொடுக்கும்போது ஏற்றுக்குவாங்க இல்லையா? ஆமாம், அப்படி தாங்க சாமி கும்பிட்டாச்சு. அப்புறம் வெள்ளிக்கிழமை நமக்கு ஒட்டஞ்சத்திரம் போக வேண்டிய வேலை இருந்துச்சா, அப்படியே காயும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு நான், மாமா, பாப்பா 3 பேரும் ஒட்டஞ்சத்திரம் கிளம்பிட்டோம். போகிற வழியிலே பார்த்திங்கன்னா நம்ம வண்டிக்கு வந்து சீட்டு கவர் மாற்ற வேண்டியது இருந்துச்சு. டேமேஜ் ஆகிடுச்சு ரொம்பவே. அதனால் நிப்பாட்டி வண்டிக்கு சீட்டுக்கு கவர் எவ்வளோ என்னன்னு கேட்டோம். 400 சம்திங் இந்த குட்டி பையன் சொல்லிட்டாங்கங்க. 400 வரும் அப்படின்னு. அப்புறம் ஃபைனலாக 500 சொன்னான். அப்புறம் ஃபைனலாக பேசி 400 வாங்கிக்கப்பா அப்படின்னு ஒரு 100 குறைச்சிக்கிட்டு ஒரு கவர் போட்டு கொடுத்துட்டா. நம்ம வண்டி வந்து ப்ளூ கலராக, அதனால் மாமா வந்து நம்ம வண்டிக்கு மேட்சிங்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ கலர் கவர் தாங்க மாட்டினோம். வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே ஒரு ஆட்சி வேறு வந்து நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டுக்காரர் அந்த அம்மாவை பார்க்க, அந்த அம்மா இங்கே பார்க்க. எனக்கு சிரிப்பு அடக்க முடியல வீடியோ எடுக்கும்போது வேறு. அப்புறம் ஃபைனலாக இதாங்க, இந்த ப்ளூ கலர் கவர் தான் வந்து வண்டிக்கு நம்ம மாற்றினோம். மாற்றிட்டு ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட் போனோங்க. மார்க்கெட் போயிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கியாச்சு. வாங்கிட்டு பட் எடுக்க முடியல வீடியோலாம், அதெல்லாம் என்னால். வாங்கிட்டு அங்கேயே வந்து லஞ்சுமே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் மதியம். ஆமாம், மணி 1:30க்கு மேலே ஆகிடுச்சா. சரி இங்கேயே சாப்பிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு மாமா சொன்னாங்க. அப்படியே ஹோட்டலில் போய் நான், மாமா, பாப்பா 3 பேருமே சாப்பிட்டுட்டு வர்ற வழியில் இந்த ஒரு தோட்டம் இருந்துச்சுங்க. இதில் ஒரு 4-5 மாமரம் இருக்குது. சீசனே இல்லை, பட் அதில் வந்து ஒரு 5-6-10 காய்க்கு மேலே இருந்துச்சு. மாமா நிப்பாட்டி சரி இங்கே ரோட்டு மேலே வெயிட் பண்ணுங்கள், நான் போயிட்டு அந்த காயை பறிச்சுட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அங்கே உள்ள இதான் அந்த தோட்டம் பாருங்கள். உள்ளே எங்கள் மாமா காய் பறிச்சிட்ருக்காங்க மாங்காய். எங்களுக்கு வேறு பயம் வேறு, தோட்டக்காரர் வேறு வந்துடுவாங்களோ என்னமோன்னு. ரோட்டு மேலே நானும் பாப்பா நிற்கிறோம், எல்லோரும் எங்களே பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் உள்ள மாமா வந்து மாங்காய் பறிச்சுட்டு இருந்தாங்க. அவரையுமே வண்டியில் போகிறவங்களாம் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஃபைனலாக மாமா காய் பறிச்சுட்டு வந்துட்டாங்க. இந்த பக்கெட்டு ஏறுது எப்படின்னு கேட்பீங்க. நாங்கள் ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து வீட்டு யூஸ்க்காக அந்த பெயிண்ட்டு பக்கெட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோங்க. அதில் ஒரு சின்ன பக்கெட்டில் போய் பறிச்சிட்டு வந்தாங்க. காமிக்கிறேன் பாருங்கள். இதாங்க, இவ்வளோ காய் இருந்துச்சு அதில். அதனால் சரின்னு பறிச்சுட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு நாங்களும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு காஃபியெல்லாம் போட்டு ஈவினிங் குடிச்சிட்டு நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா தக்காளி சட்னியும் தோசையும் தாங்க வச்சாச்சு. சிம்பிளாக பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்த காயெல்லாம் வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நைட்டு சாப்பாட்டுக்கு வந்து தோசை தக்காளி சட்னி இதாங்க பண்ணியிருந்தோம். ஆமாம், அன்னைக்கு பொழுது வந்து நமக்கு இப்படி தான் போச்சு. வெள்ளிக்கிழமை சின்ன சின்ன கிளிப்பிங்காக எடுத்திருக்கேன், பார்த்துக்கோங்க. நல்லா இருக்கா என்னன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கமெண்ட்ஸில் உங்களுடைய ஆதரவை சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.